முதல் திமுக பேச்சுவார்த்தை பண்ண சொல்லுங்க. என்ன பார்த்து கஷ்டம் கேட்டிருக்கீங்க? உங்க காங்கிரஸோடைய கிரீஷ் சார் வந்து 2 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அறிவாலயத்துக்கு வெளியே பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு. எப்போ பார்த்தாலும் 2 கட்சிக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, நாங்கள் வந்து செக்குலரிசம் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, உருட்டுவாங்களே, என்னென்னமோ இந்தியா கூட்டணி, மத சார்பற்ற கூட்டணி, திடீர்னு அப்பப்போ ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு மேலே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து காங்கிரஸ் தலைமை வந்து பேச்சுவார்த்தை குழு அனுப்புவாங்க. ஆனால் அறிவாலயத்துக்கு வெளியே வெளியே நிற்க வச்சுட்டு அவங்க பாடி நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கேட்டை திறக்கவே மாட்டாங்க. மொதல் கூட்டணியில் இருக்கிறாங்க, அங்கே பேசட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் பேசட்டும். தலைவர் 234 தொகுதியிலையும் மனுவை வாங்க சொல்லிட்டாரு. எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் உருவாக்கிட்டோம். உங்களுக்கு தெரியும், 1 மணி நேரத்திலேயே 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபுல்லாகி ஆன்லைனில் போட்டுட்டோம். யார் வந்து ஆஃபீஸ் வராதிங்கன்னு சொல்லிட்டோம். இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் இந்த மனுவை வாங்குறதுக்கு, இப்போ எலெக்ஷன் நிற்கிறதுக்கான மனுவை வாங்குறதுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கும். 234 தொகுதியிலும் நாங்கள் தனியாக நின்றே வெல்ல முடியும். நட்பு சக்திகள் வந்தால் நாங்கள் வரவேற்பு மட்டும்தான் சொன்ன தவிர நான்